partial derivatives are p is equal to dou z divided by dou x அப்படின்னு எழுதுவோம். pனா என்னது dou z divided by dou x. p வந்து ஏன்னு எழுதிக்கலாம். அப்புறம் q எப்படி எழுதலாம் dou z divided by dou y. qங்கிறது pன்னு எழுதிக்கலாம். r is equal to dou squared z divided by dou x squared. sங்கிறது வந்து dou squared z by dou x dou y. t is equal to dou squared z divided by dou y squared. இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? சம்மில் வந்து இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதை ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சா தான் சம் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். நோட் ODE சிங்கிள் இண்டிபெண்ட் வேரியபிள், PDE வந்து 2 or more இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் பார்சியல் டெரிவேட்டிவ். அதாவது இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து இது PDE 2 or more இண்டிபெண்ட் வேரியபிள். அதாவது சிங்கிள் இண்டிபெண்ட், இதில் வந்து எக்ஸ் ஒய்யை வச்சு மட்டும்தான் வரும். அதாவது டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை டிஒய்இ அல்லது டிஎக்ஸ் பை டிஒய்இ, அதாவது டிஎக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய் மட்டும்தான் வரும். இதில் சிங்கிள் இண்டிபெண்ட் வேரியபிள். இதில் வந்து 2 or more இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் வரும், ஒய் வரும், இஜெட் வரும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துட்டாலே இது வந்து PDE, அதாவது ABCD அந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் வரும். இதில் வந்து ரெண்டு மட்டும் தான் வரும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். மெயினான என்னதுன்னா டோன் வந்துட்டாலே வந்து அது PDE தான். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள், இதில் ரெண்டுலேயும் காமனானது. நம்ம இது தெரிஞ்சால் தான் வந்து இந்த யூனிட்டே நம்ம எழுத முடியும். ஃபஸ்ட்டு என்னது பாருங்கள், லீனியர் நான் லீனியர், டிபெண்ட் இண்டிபெண்ட், டிகிரி ஆர்டர். இப்போ எல்லாத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். லீனியர்னா என்னது, நான் லீனியர்னா என்னது, டிபெண்ட்னா என்னது, இண்டிபெண்ட்னா என்னது, டிகிரினா என்னது, ஆர்டர்னா என்னது. ஃபஸ்ட்டு வந்து லீனியர்னா என்னென்னு பார்ப்போம். டிபெண்ட் வேரியபிள் ஆல் இட்ஸ் டெரிவேட்டிவ் சுட் பி ஃபஸ்ட் டிகிரி. வேறு எதையுமே யோசிக்காதீங்க. லீனியர்னாலே ஃபஸ்ட்டு டிகிரி ஒன்லி, இதுதான் மெயினானது. ஃபஸ்ட்டு டிகிரியாக இருக்கணும், இருந்தால் தான் அது லீனியர். சுட் நாட் அக்யூர் ப்ராடக்ட், அதாவது சுட் நாட் அக்யூர் ப்ராடக்ட்னா மல்டிபிள் வேரியபிளாக இருக்கக்கூடாது. இது அப்படி மல்டிபிள் வேரியபிளாக இந்த மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலே அது நான் லீனியர். ஓகேவா? லீனியர் இந்த ஃபஸ்ட்டு டிகிரியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு டிகிரியாக மட்டும்தான் இருக்கணும். அது மாதிரி மல்டிப்ளிகேஷன் வச்சு வந்தால் அது வந்து லீனியர் கிடையாது, நான் லீனியர். நாட் அக்யூர் ப்ராடக்ட், அதாவது சிங்கிளான வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும், இருந்தால் தான் லீனியர். அதாவது என்ன சொல்ல வரனா, இப்போ 5x அப்படின்னு இருந்தால் தான் வந்து லீனியர். அதாவது 5x + 3x ஸ்கொயர்டு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வச்சு வந்தாலே அது வந்து நான் லீனியர். நான் லீனியர் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட், லீனியருக்கு ஆப்போசிட். ஃபஸ்ட்டு டிகிரி இல்லாமல் வேறு செகண்ட் டிகிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலே அது வந்து டைரெக்டாக நம்ம எழுதிடலாம் நான் லீனியர். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிகிரி கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு டிகிரி ஒன்லி, ஃபஸ்ட்டு டிகிரி மட்டும்தான் இருக்கணும்.